என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு வரி பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த குழந்தையோட வயசு என்ன அப்படின்றத பொறுத்து தான் இருக்கு. நம்ம எல்லா டைமும் குழந்தைய கண்காணிச்சுட்டே இருக்க முடியாது. இப்போ ஆல்டர்னேட்டிவ்ஸ் நம்ம கொடுத்தே ஆகணும். பிகாஸ் அவங்களுக்கு இந்த அர்ஜ் இருக்கும்போது எதையாவது கடிக்கணும், எதையாவது வந்து சூ பண்ணணும் அப்படின்ற அர்ஜ் இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். சில குழந்தைங்க எப்ப பார்த்தாலும் பார்த்தா வாயில போட்டு எதையாவது மென்னுட்டே இருப்பாங்க. எது கிடைச்சாலும் டக்குன்னு எடுத்து வாயில போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்ப்பாங்க. இதை வந்து மவுத்திங் பிஹேவியர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மவுத்திங் பண்ற ஏதாவது குழந்தைகளை நீங்க பார்த்துருக்கீங்களா? இல்ல உங்க குழந்தை வந்து ரொம்ப நாளா இந்த மவுத்திங் விடவே மாட்டேங்கிறாங்க, எது கிடைச்சாலும் வாயில போட்டுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்க. ஸோ மவுத்திங் பிஹேவியர்னா என்ன, இது ஏன் நடக்குது, இது தடுக்கிறதுக்கு என்னென்ன வழிகள், நீங்க சிம்பிள் டிப்ஸ் மூலமா வீட்லயே எப்படி இதை தடுக்கலாம் அப்படின்றத பத்தி தான் நான் இந்த வீடியோல டீட்டெயில்டா சொல்லியிருக்கேன். என்னோட பேர் வைஷ்ணவி. நான் ஒரு ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட். அந்தாதி ரிஹாப் நிறுவனத்தை 4.5 இயர்ஸா ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். எங்களோட அந்தாதி ரிஹாப் கிளினிக்ல ஸ்பீச் தெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, ஸ்பெஷல் எஜுகேஷன் அண்ட் மென்டல் ஹெல்த் சர்வீசஸ் போயிட்டு இருக்கு. எங்ககிட்ட போத் ஆன்லைன்ல அண்ட் நேர்ல புருஷவாக்கம் சென்னையிலயுமே வந்து சர்வீசஸ் அவைலபிளா இருக்கு. உங்கள யாருக்காவது எங்ககிட்ட சர்வீசஸ் எடுத்துக்கணும், அப்பாயின்மெண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கமெண்ட் செக்ஷன்லயும் லிங்க் இருக்கு. அதை கிளிக் பண்ணி நீங்க அப்பாயின்மெண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க ஃபர்தரா டிலே பண்ணாம மவுத்திங் பத்தி தெரிஞ்சுக்கலாம். மவுத்திங் பிஹேவியர் அப்படிங்கிறது பேசிக்லி ஏதாவது ஒரு பொருளை வந்து வாயில எடுத்து போடுறது, வாயில போட்டு மென்னுட்டே இருக்கிறது அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மவுத்திங் வந்து ரொம்பவே ஒரு நார்மலான ஒரு பிஹேவியர் தான். எல்லா குழந்தைங்களும் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு, புதுசா ஒரு விஷயத்த வந்து எப்படி ஆராய்ச்சி பண்ணலாம், இதுல என்னென்னலாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக யூஸ் பண்ற ஒன் ஆஃப் தி டெக்னிக் தான் மவுத்திங். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் குழந்தைகள் வளர வளர பார்த்து தெரிஞ்சுக்கிறது, அதை பத்தி வந்து நம்ம ரிசர்ச் பண்றது அப்படிலாம் பண்றோம் இல்லையா. குழந்தைங்களுக்கு தெரிஞ்ச ரிசர்ச் வந்து வாயில போட்டு பார்க்கறது, இது எப்படி டேஸ்ட் ஆகுது, இது எப்படி ஸ்மெல் ஆகுது அப்படின்ற மாதிரி அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ மவுத்திங் வந்து வரி பண்ணணுமா, நிறைய வாயில போட்டுட்டே இருக்கானே, ஐயோ இது என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு வரி பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த குழந்தையோட வயசு என்ன அப்படின்றத பொறுத்து தான் இருக்கு. ஸோ ஒரு 2-2.5 வயசு வரைக்குமே வந்து இந்த மவுத்திங் வந்து நார்மல் பிஹேவியர்ல தான் வரும். ஸோ அதாவது 2-2.5 வயசு குழந்தை வந்து மவுத்திங்லாம் பண்ணாலும் நம்ம அதை பத்தி பெருசா அதை பத்தி கவலைப்பட வேண்டாம், வரி பண்ண வேணாம். ஒரு 2.5 வயசுக்கு மேல 3 வயசு 5 வயசு அந்த மாதிரி ஆகியும் அவங்க இந்த மவுத்திங் பழக்கத்தை விடவே மாட்டேங்கிறாங்க. ஏதாவது ஒரு பொருள் வந்து வாயில இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னும் போது அப்பதான் நம்ம வந்து ஏதாவது ஸ்டெப் எடுத்து அதை வந்து கம்மி பண்றதுக்கு, கொஞ்சம் கொஞ்சம் அவாய்ட் பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ எப்படி நம்ம வந்து நம்மளோட சென்சிட்டிவ் சிஸ்டம்ஸ்லாம் யூஸ் பண்ணி கத்துக்கிறோம், பார்க்குறோம், சில விஷயங்கள் கேட்குறோம், சில விஷயங்கள் ஸ்மெல் பண்றோம். ஸோ அந்த மாதிரி மவுத்திங்ல நம்மளுக்கு என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் கிடைக்குதுன்னா, இது எந்த டெக்ஸ்சர், இது எப்படி இருக்கு, வாயில போட்டா எப்படி ஃபீல் ஆகுது, டெம்பரேச்சர் எப்படி இருக்கு, இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து மவுத்திங் மூலமா கிடைக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்க கண்ணு கட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பட் ஸ்டில் நீங்க ஏதாவது சாப்பிடுறீங்கன்னா கூட அதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்கு, அது எப்படி ஃபீல் ஆகுதுன்னு உங்களால சொல்ல முடியும் பார்க்காமையே. ஸோ இப்போ கண் கட்டி இருந்தாலும் இப்போ நீங்கள் சாப்பிட்றது வந்து முறுக்கு மாதிரி குழல் குழலாக டியூபாக இருக்கா, இல்லை வந்து ரைஸ் மாதிரி சின்ன சின்ன பருக்கா இருக்கா, இல்லை வந்து இட்லி மாதிரி சாஃப்டாக இருக்கா அப்படின்றது நீங்கள் பார்த்து சொல்லணும்னு இல்லை, ஜஸ்ட் உணர்ந்தே கூட சொல்வீங்க இல்லையா. ஸோ இது எப்படி வருதுன்னா அவுட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் இத்தனை வருஷமா நிறைய டிஃப்ரெண்ட் டெக்ஸ்டர்ஸ் வந்து நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க, அதன் மூலயமா வருது. ஸோ குழந்தைகளுக்கு இந்த ஒரு அனுபவம் வந்து வர்றதுக்கு அவங்க இந்த மாதிரி மவுத்திங் பிஹேவியர்லாம் பண்ணி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுப்பாங்க. ஸோ 2-2.5 வயசு வரைக்கும் இதை பற்றி பெருசாக நம்ம ஃபீல் பண்ண வேண்டாம். ஸோ குழந்தைகள் வந்து கை சப்புவாங்க, ஏதாவது ஒரு விரல் வந்து வாயில் வச்சு சப்பிட்டே இருப்பாங்க, இல்லைன்னா பாட்டில் ஃபீடிங், பாட்டில் வந்து ரொம்ப நேரம் வந்து வச்சுட்டே அப்படியே தூங்கிடுறது, அந்த மாதிரி விஷயம் பண்ணுவாங்க. இல்லைன்னா சில குழந்தைகள் வந்து ட்ரெஸ்ஸு கூட, அம்மாவோட ட்ரெஸ் இல்லை அவங்களோட ட்ரெஸ் அதையே வாயில வச்சு கடிச்சுக்கிட்டே இருக்கிறது, அதை சப்புறது, அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஆர் ஏதாவது ஒரு டாய் இருக்கும், சாஃப்ட் டாய், டெடி பேரு,
அதை வந்து கடிக்கிறது, அதை வந்து மெல்றது, சப்புறது, அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ ஒரு 2-2.5 வயசு வரைக்கும் இதை பற்றி நம்ம பெருசாக வரி பண்ண வேண்டாம். பட் அதை தாண்டியும் இது பர்சிஸ்ட் ஆகுது அப்படின்னா நம்ம என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஒன்று. ரெண்டாவது விஷயம், டியூரேஷனையுமே நம்ம பார்க்கணும். அதாவது இப்போ மவுத்திங் பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப நேரம் அதே பண்ணிக்கிட்டே இருந்தாங்கனாலும் அது வந்து ஒரு ரெட் ஃப்ளாக் தான். 2.5 வயசு கம்மியாக இருந்தாலுமே கூட மணிக்கணக்காக இதையே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது அதையுமே நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஏஜ் பார்க்கணும், எந்த ஏஜ்ல குழந்தை இருக்காங்கன்றது. செகண்ட், எவ்வளோ நேரத்துக்கு அவங்க இதை பண்றாங்க. சம்டைம்ஸ் சில குழந்தைகள் வெறும் தூக்கம் வரும்போது மட்டும் பண்ணுவாங்க, அது பரவாயில்ல. பட் ஆனால் சில குழந்தைகள் பகல் டைம்லயும் ஃபுல் டைம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்த நம்ம வந்து எப்படி திசை திருப்பி எப்படி வந்து ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ சில குழந்தைகள் எஸ்பெஷலி ஆட்டிஸ்டிக் சில்ட்ரன், ADHDers வந்து சென்சரி நீட்ஸ்னாலையுமே அது இருக்கலாம். ஸோ நம்ம முன்னாடியே நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம், ஆட்டிஸ்டிக் ADHD சில்ட்ரனுக்கு வந்து சென்சரி டிஸ்ரெகுலேஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சில குழந்தைகளுக்கு ஓரல் சென்சரி சீக்கிங் இருக்கலாம். அதாவது வாய் சம்பந்தப்பட்ட உறுப்புகள்ல அவங்களுக்கு நிறைய சென்சேஷன் வேணும் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அவங்க இந்த மாதிரி மவுத்திங் பிஹேவியர்ஸ் அதிகமா பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆட்டிஸ்டிக் சில்ட்ரன், ADHD சில்ட்ரனுக்கு வந்து சென்சரி ப்ராசஸிங்னால அவங்களுக்கு இந்த மவுத்திங் பிஹேவியர் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னும் போது கண்டிப்பா நம்ம ஒரு ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டை மீட் பண்ணி அவங்களுக்கு உண்டான சென்சரி டயட்டை ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மவுத்திங் பிஹேவியரை கம்மி பண்ணுறதுக்கு நீங்கள் வீட்லேயே என்னென்ன மாதிரி விஷயங்கள் செய்யலாம் அப்படின்றதுக்கான 4 ப்ராக்டிக்கல் டிப்ஸ் வந்து நான் இனிமேல் சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் என்னென்னா, சேஃப்டி வந்து அட்மோஸ்ட் ப்ரியாரிட்டி. சரிங்களா? ஸோ குழந்தை வந்து எது எடுத்தாலும் வாயில் வைக்கிறான் அப்படின்னும் போது நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இந்த ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸு, அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் ஐட்டம்ஸு, ஏதாவது சார்ஜரு, பவர் பேங்க்கு, அதுக்கப்புறம் ஃபோன்ஸு, அதெல்லாம் கண்டிப்பாக வந்து குழந்தையோட ரீச்சில் வைக்க வேண்டாம். பிகாஸ் நம்ம எல்லா டைமும் குழந்தைய கண்காணிச்சுட்டே இருக்க முடியாது. சம்டைம்ஸ் இந்த ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ் ஏதாவது அவங்க வாயில் எடுத்து போட்டுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக அது ரொம்ப டேஞ்சரஸாக முடியறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ், எலக்ட்ரிக் ஐட்டம்ஸ் வந்து குழந்தைக்கு பக்கத்தில் ஒரு குழந்தை எடுக்கிற மாதிரி நம்ம வைக்க வேண்டாம். அதில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. எஸ்பெஷலி குழந்தை நிறைய மவுத்திங் பண்ணுறாங்கன்னும் போது இந்த ஒரு விஷயத்தில் நம்ம எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருந்தே ஆகணும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னா, குழந்தைகளுக்கு நம்ம ஆல்டர்னேட்டிவ்ஸ் கொடுக்கலாம். ஸோ அவங்க நிறைய மவுத்திங் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியும் போது இதுக்கு உண்டான சில ப்ராடக்ட்ஸ்லாம் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ டியூப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் டீத்தர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் நல்ல ஹை குவாலிட்டியாக குழந்தைகளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு சேஃபான பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸில் வந்து இந்த டீத்தர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. ஒரு சிலிகான் மெட்டீரியல்ஸில் கூட நிறைய அவைலபிள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கி நீங்கள் அதை வந்து அவங்களுக்கு மாடல் பண்ணி காட்டலாம். இதை எடுத்து நீங்கள் வாயில் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ கண்டிப்பாக ஆல்டர்னேட்டிவ்ஸ் நம்ம கொடுத்தே ஆகணும். பிகாஸ் அவங்களுக்கு இந்த அர்ஜ் இருக்கும்போது எதையாவது கடிக்கணும், எதையாவது வந்து சூ பண்ணணும் அப்படின்ற அர்ஜ் இருக்கும்போது அவங்க சுண்ணாம்பு ஒரு ஏதாவது அன்எடிபிள் ஏதாவது ஒரு விஷயத்த வாயில் போடுறதுக்கு பதிலாக இது வந்து இன்னுமே ஒரு பெட்டர் ஆப்ஷனாக, சேஃபர் ஆப்ஷனாக இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, நம்ம அவங்களுக்கு கொடுக்குற ஃபுட்டுலேயே நிறைய டெக்ஸ்டர் இருக்கிற ஃபுட்டா, சூவி ஃபுட்டா இன்க்ளூட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வெஜிடேரியனில் எக்கு, சிக்கனு, மட்டன் இந்த மாதிரியான விஷயம் வந்து நல்லா மென்று சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மெல்லும் போதே அவங்களுக்கு வந்து அந்த சூ பண்ணுறதோட அர்ஜ் வந்து ஃபுல்ஃபில் ஆகிடும். ஸோ ஃபுட்டுலேயே நம்ம நிறைய டெக்ஸ்டர் நல்லா சூ பண்ணி சாப்பிட்ற ஃபுட்டு வந்து நம்ம கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணலாம். வெஜிடேரியனில் பார்த்தோம்னா இந்த பருப்பு வகைகள், கொண்டக்கடலை, அந்த மாதிரி விஷயங்கள், பர்ஃபி மாதிரி விஷயங்கள், அதுக்கப்புறம் சோயான்னு சொல்லுவாங்க, அந்த மார்க் மீட் இருக்கு இல்லையா? இது எல்லாமே வந்து நீங்கள் நிறைய கொடுக்கலாம் அப்பப்போ. ஸோ இதெல்லாம் கொடுக்கும்போது அவங்க அதுலேயே நல்லா மென்று யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு அந்த அர்ஜ், நிறைய எதையாவது வாயில் போட்டுகிட்டே இருக்கணுன்ற அர்ஜ் வந்து கண்டிப்பாக கம்மியாகும். மூணாவது டிப் நான் என்ன சொல்வேன்னா, அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சின்ன எஜுகேஷன் மாதிரி பண்ணலாம். ஸோ நம்ம சொல்கிற விஷயங்கள்லாம் நல்லா புரியுது அப்படின்னும் போது நம்ம தாராளமாக பண்ணலாம். இதெல்லாம் எடிபிள்ஸ், இதெல்லாம் நான் எடிபிள்ஸ், இதெல்லாம் தான் நம்ம வாய்க்குள்ளே போடணும், இதெல்லாம் நம்ம வாய்க்குள்ளே போடக்கூடாது. சம்டைம்ஸ் சில விஷயங்கள் வந்து டர்ட்டியாக இருக்கலாம், சம்டைம்ஸ் சில விஷயங்கள் வந்து ஷார்ப்பாக இருக்கலாம், டேஞ்சரஸாக இருக்கலாம். ஸோ அதனால அதெல்லாம் நம்ம வாய்க்குள்ளே
போடக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம ரிப்பீட்டடாக வந்து நம்ம அவங்களுக்கு சொல்லிட்டே இருக்கலாம். ஸோ நோ இதை பண்ணாத அப்படின்னு மட்டும் சொல்லாமல் அதுக்கு உண்டான ரீசன் சொல்லும் போது அவங்களால புரிஞ்சுக்க முடியும். ஓ இதனால தான் வந்து சொல்கிறாங்க இது வாயில போடக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கான எஜுகேஷன் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப அவசியம். 4வது டிப் நான் என்ன சொல்வேன்னா, கண்டிப்பாக வந்து நல்லா என்கரேஜ் பண்ணுங்க. ஸோ சம்டைம்ஸ் சில குழந்தை தானாகவே எடுத்து இந்த டியூப் ஆர் இந்த டீத்தர் எடுத்து சூ பண்ணும்போது குட் இதுதான் நீ சூ பண்ணணும், இதுதான் வாயில போடணும், மற்ற பொருள்லாம் வந்து போடக்கூடாது, நீ கரெக்டாக பண்ணுற அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு என்கரேஜிங்காக பாசிட்டிவாக சொல்லும் போது அவங்களுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதையே அவங்க ஃபாலோ பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க கண்டிப்பாக. கடைசியாக ஒரு டிப் சொல்லி நான் இதை வைண்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டிப். ஆனால் இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸோட பண்ணுறதுமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ சம்டைம்ஸ் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஆர்டிஸ்டிக் அண்ட் ADHDers வந்து ஓரல் சென்சரி சீக்கிங் இருக்கிறதுனாலையும் இந்த மவுத்திங் பிஹேவியர் ஜாஸ்தியாக இருக்கலாம். ஸோ இந்த ஓரல் சென்சரி சீக்கிங்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஸ்டிமுலேஷன் த்ரூ எலக்ட்ரிக் ப்ரஷ் மாதிரியான விஷயங்கள், மசாஜஸ் மாதிரி, கோல்ட் அண்ட் ஹாட் டெம்பரேச்சர்ஸ் யூஸ் பண்ணி ஒத்தரம் கொடுக்கறது மாதிரி, ஓரல் மசாஜஸ் வந்து கம்ஸில் சீக்ஸில் இந்த மாதிரி ஸ்டிமுலேஷன் கொடுக்கும் போதும் இந்த மவுத்திங்க்கு உண்டான அர்ஜ் வந்து கம்மியாகலாம். ஸோ இது நீங்களாக வீட்டில் ட்ரை பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், ஸ்பீச் தெரபிஸ்டோட கைடன்ஸ் கீழே பண்ணும்போது இன்னுமே நாங்கள் உங்களை பெட்டராக கைடு பண்ணி ஹெல்ப் பண்ண முடியும். பிகாஸ் சம்டைம்ஸ் சில குழந்தைகள் வந்து கடிக்க ஆரம்பிச்சுவாங்க, நம்ம மசாஜ் கொடுத்துட்டே இருக்கும் போதே பைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம ஏன் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு தெரபிஸ்டோட கைடன்ஸு கீழே தொடர்ச்சியாக நம்ம இந்த ஸ்டிமுலேஷன்ஸ்லாம் கொடுக்கவும் மவுத்திங் பிஹேவியர் நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். இந்த கட்டம் வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மவுத்திங் பற்றி நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கீழே யூஸ்ஃபுல் வீடியோன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி எனக்கு அதை தெரிவிங்க. உங்கள் எல்லாரோட கமெண்ட்ஸையும் படிக்கிறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். அந்தாதி ரீஹாப்ல இப்போ 31,000 சப்ஸ்கிரைபர்ஸை தாண்டி நம்ம போயிட்டுருக்கோம். இது வந்து உங்களோட எல்லாரோட ஆதரவுனால மட்டும்தான் பாசிபிள். ஸோ நீங்கள் கொடுக்குற ஒரு லைக், கமெண்ட்ஸ் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப வேல்யூபிள். ஸோ ஸ்பீச் தெரபிஸ்டாக இருக்கிறேன்னா கிளினிக்கல் ஒர்க் தாண்டி இந்த நாலேஜ் ஷேரிங் நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியணும் அப்படின்னு நான் தொடர்ச்சியாக பண்ணுறதுக்கு இது எனக்கு ஒரு பிக் மோட்டிவேஷன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோக்கும் உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை தெரிவிங்க. யாருக்கெல்லாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் கட்டாயமாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு அந்தாதி ரீஹாப் சேனலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.